வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ நம சிவாய. ஃப்ரெண்ட்ஸ், என் அப்பன் சிவபெருமான் எத்தனையோ பெயர்கள்ல நமக்கு அருள் பாலிச்சுட்டு வராரு. அப்படித்தான் வேலி வனநாதர், நெல்வேலிநாதர், இப்படியெல்லாம் நிறைய பெயர்கள் அவருக்கு இருக்கு. அது என்ன வேலிவனநாதர், அது என்ன நெல்வேலிநாதர், இப்படியெல்லாம் பெயர் புதுசு புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பெயர் காரணத்தை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல சொல்ல போறோம். ஆமா, நெல்வேலிநாதர் அப்படின்னு சொல்லும் போதே தெரியும்ல, இது நெல்லையப்பரை பற்றிய அந்த பெயர் காரணமும் திருநெல்வேலிங்கிற ஊர் இருக்கு இல்லையா, அதனுடைய பெயர் காரணத்தையும் தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நெல்வேலிநாதர் அப்படிங்கிற பெயர் எப்படி வந்தது அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை நீங்கள் முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பதிவிலும் நான் சொல்ற மாதிரி ஓம் நம சிவாய அப்படின்னு பதிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு முறை நாம ஓம் நம சிவாயன்னு சொன்னோம்னா 1000 முறை அவரை நமஸ்காரம் பண்றதுக்கு சமம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருநெல்வேலி நெல்லையப்பர் அப்படிங்கறதுடைய பெயர் காரணத்தை தெரிஞ்சுக்குவோம். ஓகேயா, வாங்க போலாம். திருநெல்வேலி அப்படிங்கிற பெயர் இந்தியா முழுக்க மிகவும் பிரபலமான ஒரு பெயர். எப்படி அப்படின்னா அந்த கோவிலின் அழகும் கோவிலின் பிரம்மாண்டமும், அதாவது சிவபெருமானுக்கு நெல்லையப்பருக்கு தனியாக கோவிலும் நம்ம காந்திமதி அம்மனுக்கு தனியா ஒரு கோவிலும் கட்டப்பட்டிருக்கு. ரெண்டுமே பெரிய பெரிய கோவில்கள். இது இரண்டையும் இணைத்து பாண்டிய மன்னன் ஒரு சங்கிலி மண்டபம் அப்படின்னு வச்சு ரெண்டையும் இணைத்து வச்சிருக்கான் பாருங்க. அப்படி அந்த சங்கிலி மண்டபத்துல நம்ம நடந்து போகும்போது சிவபெருமானையும் அம்பாளையும் இணைக்கக்கூடிய அந்த சங்கிலி மண்டபத்துல நம்ம நடந்து போகும்போது அதனுடைய அழகு இருக்கு பாருங்க, காண கண்கோடி வேண்டும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட அழகுடன் ஒவ்வொரு தூண்களும் செதுக்கப்பட்டிருக்கு. அதாவது பாண்டிய மன்னன் அதை கட்டி கொடுத்தாலும் அந்த சிற்பி இருக்கார் இல்லையா, அந்த சிற்பியை நாம் 100 முறை என்ன 1000 முறை வணங்கினால் கூட தகும். அந்த அளவு நம்மளுடைய இந்த கண்கண்ட தெய்வங்களை வடித்து கொடுத்திருக்காங்க. காலங்காலமாய் நின்று பேசக்கூடிய அந்த சிற்பங்களை செதுக்கிய அந்த சிற்பிக்கு 1000 கோடி நமஸ்காரங்கள் நம்ம பண்ணணும். ஆமா, உலகிலேயே பெரிய கோவில் அப்படின்னு சொல்லலாம் நம்ம நெல்லையப்பர் கோயில. சரி, இப்ப இந்த இடத்துல ராமகோணார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவர் என்ன பண்ணுவாரு, தினமும் அவங்க கிராமத்துல இருந்து, அது ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துல இருந்து பாலை, அந்த காலத்துல பானை தானே, பானையில பாலை சேகரிச்சு எடுத்துட்டு கொண்டு போய் அரசருக்கு கொடுக்க போவார். தினமும் அரண்மனைக்கு அரசருக்கு கொடுக்கணும் அவருக்கு. அப்படி போகும்போதெல்லாம் நடுவுல வேணுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூங்கில் காடு, மூங்கிலுக்கு பேரு வேணு அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால மூங்கில் காடை வேணுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேணு வனத்துக்கு நடுவுல அவர் தினமும் பால் எடுத்துட்டு, அந்த பானையில் இருக்கிற பால் பானைகள் அதை எடுத்துட்டு அவர் போயிட்டே இருக்கும்போது தினம் தட்டி விடும் பாருங்க. தினம் கால் இடறிடும். கால் இடறின உடனே ஒரே ஒரு பானையோட பால் மட்டும் அந்த இடத்துல கொட்டிடும். அதுக்கப்புறம் என்ன ஆனா பானை உடையவே உடையாது. இப்படி நடந்த உடனே தினம் அரசருக்கு கொண்டு போற பாலுடைய அளவு குறைஞ்சுக்கிட்டே வருது. குறைஞ்சுக்கிட்டே வந்த உடனே அரசர் கேட்கிறார், ஒரு நாள் பரவாயில்ல, 2 நாள் பரவாயில்ல, தினம் தினம் அரண்மனைக்கு வரக்கூடிய பாலின் அளவு குறைஞ்சுக்கிட்டே இருக்கே, அது ஏன்? ஒரு பானையை மட்டும் வெறும் வச்சிருக்கையே, அது ஏன்
அப்படின்னு கேக்குறாரு. உடனே அவர் சொல்றாரு, ராமகுணம் சொன்னாரு, இல்லைங்க, நான் கிராமத்துல இருந்து நான் எடுத்துட்டு வரும்போது அந்த வனத்தை தாண்டி வரும்போது தினம் அந்த இடத்துல ஒரு மூங்கில் எடருது எனக்கு. அந்த மூங்கில் எடறதுனால அந்த இடத்துல பால் கொட்டிடுது. ஆனா பானை கீழே விழுந்தாலும் உடையவே இல்லை. இது தினமுமே நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் மன்னா அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட அவரு மன்னிப்பு கேட்கிற மாதிரி அப்படி சொல்றாரு. உடனே உன்னுடைய கவனக்குறைவினாலதான் இது நடக்குது. அதனால நாளையில இருந்து இடராம பானையில இருக்க பால் கொட்டாம அழகா கொண்டு வந்து சேர்க்கணும். நீ அரண்மனைக்கு எவ்வளவு சொன்னியோ அந்த பாலை அப்படின்னு கட்டளை போட்டுட்டார். இவருக்கு ராமகோனாருக்கு பயமா போயிடுச்சு. உடனே என்னடா இது, ராஜாவே இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பால் எடுத்துட்டு வரும்போது அந்த வேணுவனத்தை தாண்ட வரும்போது அந்த இடம் தடுக்கி விடும் பாத்தீங்களா ஒரு இடம், அந்த இடத்துல மட்டும் கோடாலிய வரும்போதே எடுத்துன்னு வந்தாரு. கோடாலியால அங்க இருக்கக்கூடிய அந்த மூங்கில் கட் பண்ணிட்டு அது அப்படியே கும்பு கும்பா இருக்கும் இல்லையா, அதுதான் தன்னை எடறி விடுறதுன்னு நினைச்சிட்டு அதை கோடாரியால வெட்டுறாரு. அத 2 வெட்டு வெட்டினாரு. அந்த மூங்கில் பிளந்துருச்சு. அதுக்கப்புறம் மண்ணுல பட்ட உடனே கோடாலியோட அந்த அவர் வெட்டினார் இல்லையா, அப்ப அந்த நுனி பட்ட போது ரத்தம் பீறிட்டு அடிக்குது. இவர் பயந்துட்டாரு. பயந்துட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டாரு, ராஜா கிட்ட அரண்மனைக்கே போயிட்டாரு. எங்க இருந்து, வேணுவனத்துல இருந்து ராஜா கிட்ட போயிட்டாரு. போய் அரசர்கிட்ட போய் முன்னாடி நின்னுட்டு, ராஜா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, தினம் இந்த மாதிரி பால் கொட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு கோடாரியை கொண்டு வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மூங்கில் கம்புகள் எல்லாத்தையும் வெட்டினது போக இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெட்டிட்டு நீட் பண்ணிட்டு வருவோம். தினம் தினம் இதே மாதிரி பால் கொட்டின்னு இருக்கு, நீங்களும் கொட்டாம கொண்டு வரணும்னு சொன்னீங்க. அதனால இப்படி வெட்டின உடனே அந்த இடத்துல இருந்து ரத்தம் பீறிட்டு வருது அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி அது ரத்தம் வரும்? ஒரு மூங்கில் காடு, அந்த மூங்கில தான் வெட்டிருக்க, அது மண்ணுல பட்டவுடனே எப்படி ரத்தம் வரும்? வா போலாம், போய் பார்க்கலாம் அப்படின்னு ராஜா அங்க கிளம்பி வராரு. அது கிளம்பி வந்த உடனே இங்க பார்த்த உடனே அவராலேயே நம்பவே முடியல. அவ்வளவு ரத்தம் ஆறா ஓடி கிடக்கு. அதோட இல்லாம அந்த இடத்துல ராஜா போய் அந்த ரத்தம் வருது இல்லையா, அந்த இடத்துல அவர் கைய வச்சு அமுத்தின உடனே ரத்தம் நின்றுடுச்சு. அது இல்லாம அந்த இடத்துல ஒரு உணர்வு தோணி இருக்கு, அவருடைய கைகள்ல ஒரு உணர்வு தோணுது. என்னது இது, ஏதோ ஒரு உணர்வு நமக்கு தட்டுப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ரத்தம் நின்றுடுச்சு இல்லையா, அதனால அந்த இடத்துல தோண்டி பார்க்கும்போது அழகா அங்க எம்பெருமான் சிவபெருமான் லிங்கஸ்வரூபமா காட்சி கொடுத்திருக்காரு. லிங்கஸ்வரூபமா காட்சி கொடுத்த உடனே இந்த ராஜாவுக்கு, அரசருக்கு, மன்னனுக்கு அப்படியே ஒண்ணுமே புரியல. ஓம் நமசிவாய, நீங்க தான் இங்க இருந்து இந்த பாலை வாங்கிட்டேலா, எனக்கு அது புரியாம போயிடுச்சே, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரத்தம் படுற அளவுக்கு உன்னை வெட்டிட்டாரே ராமகோனார் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றார் அந்த ராஜா. உடனே ஒன்னும் சொல்லல, நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றார் அந்த ராஜா. அப்படி கட்டப்பட்ட அந்த கோவில் தான் இப்ப நாம வணங்கக்கூடிய நெல்லையப்பர் கோவில். ஆனா அங்க கட்டப்பட்ட கோவிலுக்கு என்ன பெயர் வச்சாங்கன்னா வேணுவனநாதர் அப்படின்னு வச்சாங்க. ஏன்னா மூங்கில் காடா இருந்ததா, வேணு வனமா இருந்ததா, அதனால வேணுவனநாதர் அப்படின்னு சொல்லி வச்சு அவங்க வழிபாடுகள் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே பல காலங்கள் ஓடுச்சு. ரொம்ப காலம் போய்கிட்டே இருக்கும்போது அங்க வேணுப்பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர், அவரு என்ன பண்ணாரு, இது அடுத்தது முதல்ல சொன்னது புராண கதைகள்ல வர்றது, அடுத்தது இப்ப வர்றது நிகழ்வா நிகழ்ந்தது, எல்லாமே நிகழ்ந்தது தானம், அது கொஞ்சம் காலத்துக்கு முதிர்ந்தது, இது அதற்கு அடுத்த காலத்துல வந்தது. இந்த புராண கதையில அந்த பட்டர் என்ன பண்றாரு, தினம் நம்ம வேணுவனநாதருக்கு பூஜை பண்ணாம அவர் எதுவுமே பண்ண மாட்டார், சாப்பிட மாட்டார், அவருடைய செயல்கள் எதுவுமே செய்ய மாட்டார். முதல்ல வேணுவனநாதருக்கு வழிபாடு நடக்கிறது, அவருக்கு நேவேத்தியம் பண்றது, இதையே தான் பண்ணிட்டு இருக்காரு அவரு. இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ரொம்ப வறுமை அதிகமா போயிடுச்சு அவருக்கு. அப்படி வறுமை அதிகமாகும் போது என்ன செய்யறதுன்னு தெரியாம தினம் அவரு பிட்சாந்தேகி எடுக்க போயிட்டார். அதாவது
எல்லோரிடமும் போய் நெல்மணிகளை மட்டும் வாங்கிட்டு வருவார். அது நெல்மணிகளை வாங்கிட்டு வந்து அதை வெயில்ல உணர்த்திட்டு இவரு தாமிரபரணி ஆறுல குளிக்க போயிடுவார். இவரு தாமிரபரணி ஆறுல குளிக்க போயிட்டு வந்து அந்த நெல்லை எடுத்து நம்ம உரல்ல போட்டு குத்தி அதை என்ன பண்ணணும், புடைச்சி எல்லாம் பண்ணி அது சாதம் பண்ணி அதை நைவேத்தியம் பண்ணுவார் நம்ம இந்த பட்டை. உடனே இதே மாதிரி நடந்துட்டே இருக்கு தினமும். அப்ப பாருங்க, ஒரு நாள் இவர் இது மாதிரி யாசகம் போய் நெல்லை வாங்கிட்டு வந்து அங்க அந்த வேணுமனநாதர் சந்நிதிக்கு முன்னாடியே தான் உணர்த்துவார் பாருங்க. அதை அப்படியே காய வைக்கிறார், உணர்த்துறார். காய வச்சுட்டு இவர் தாமிரபரணி ஆறுக்கு குளிக்க போயிட்டார். அவரு போயிட்டு நீராடிட்டு செம மழை அன்னைக்குங்க, அப்படி ஒரு மழை பெய்யறது பாருங்க. இவர் குளிச்சுட்டு இருக்காரு. ஐயோ என்னடா அது, நம்ம நெல்லு எல்லாம் நம்ம காய வச்சுட்டு வந்தோமே, இப்படி ஒரு மழை பெய்யுதே, என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டமா ஓடி வர்றார். குளிக்காத நீராடியும் ஆடாமலும் ஓடி வர்றார். அங்க வந்து பார்த்தா ஒரு அதிசயம் நடக்குது. என்னன்னா, கொற்ற மழையில அந்த நெல் மட்டும் வெயில்ல காஞ்சின்னு இருக்கு. அதை சுத்திலும் மழை தண்ணி ஆறா ஓடின்னு இருக்கு பாருங்க. நெல்லுக்கு எந்த விதமான சேதாரமும் ஏற்படல. அந்த தண்ணி மழை நீரானது அப்படியே நெல்ல சுத்தி ஓடின்னு இருக்கு. அவர் காய வைத்த இடத்துல மட்டும் அவர் வச்ச மாதிரியே இருக்கு, வெயிலும் அடிச்சுட்டே இருக்கு. இதை பார்த்து ரொம்ப அதிசயமும் ஆச்சரியமும் பட்ட அந்த பட்டர், அதாவது கோவில் குருக்கள், நேரா அப்ப ஆண்ட அந்த பாண்டிய மன்னன்கிட்ட போய் சொல்றாங்க. சொன்ன உடனே அவர் பேரும் ராமபாண்டியன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்ட்டு சொன்ன உடனே ராஜா அதிசயத்தை ஓடி வந்து பாக்குறாரு. நெல்ல அப்படியே சூப்பரா காஞ்சிருக்கு, ஒண்ணுமே ஆகல. உடனேதான் அவர் சொல்றாரு, நெல்லுக்கு வேலி அமைச்சிருக்கார் இந்த வேணுவனநாதர். எப்படி நெல்லுக்கு வேலி அமைச்சிருக்கார் இந்த வேணுவனநாதர், அதனால இனிமே இங்க நெல்வேலிநாதர் அப்படின்னு தான் இவர் அழைக்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனேதான் இந்த வேணுவனம் அப்படின்னு சொல்லப்பட்டது எப்படி திருநெல்வேலி ஆச்சு அப்படின்னு சொன்னா, இந்த வேலிவனநாதர் இந்த இடத்துல இருந்து அவர் அருள்பாலிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நெல்வேலி அப்படின்னு இந்த இடத்துக்கே பெயர் வந்தது. வேணுவனம் என்ற பெயர் நெல்வேலி என்று வருகுனுச்சு. அதற்கப்புறம்தான் திருநெல்வேலி அப்படின்னு வழங்கப்படலாம். இப்படி நெல்வேலி நாதரா இருந்தவர் நெல்லையப்பரா ஆயிட்டாரு. வேணுவனமா இருந்தது திருநெல்வேலி ஆயிடுச்சு. எப்படி பெயர் காரணம் பாத்தீங்களா? நெல்லுக்கே மழை நீர்ல நனையாம வேலியிட்டு காத்ததுனால நம்ம சிவபெருமானுக்கு நெல்லையப்பர், நெல்வேலி நாதர், அதாவது நெல்லுக்கு வேலியிட்டு காத்த நாதர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்ததுனால இந்த ஊருக்கே நெல்வேலின்னு சொல்லி சிறப்பு கொடுப்பதற்காக திருநெல்வேலி என்று பெயர் வந்தது. எப்படி பார்த்தீங்களா? ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெயர் காரணம் உண்டு. அதை நாம ரொம்ப தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தமிழின் அருமை அப்படி. தமிழ் இல்லாமல் ஈசனே இல்லை, ஈசன் இல்லாமல் தமிழே இல்லை. முருகன் தான் தமிழுக்கு கடவுள் என்றாலும் ஈசன் என்னப்பன் சிவபெருமானுக்கு திருவாசகம், தேவாரம், தமிழ்ல வந்திருக்கிற அத்துணை பதிகங்களுமே நமக்கு சாட்சியா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பதிவுல நம்ம சந்திப்போம். பாய்.